நமக்கு கடன் கொடுக்கறதுக்கு டசன் கணக்குல நிதி நிறுவனங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. பட் கடன் தான் தராங்களேன்னு கண்ணை மூடிட்டு போய் நம்ம கடனை வாங்கிடக்கூடாது. கடனே வாங்க கூடாதா அப்படின்னா கிடையவே கிடையாது. கடன் வாங்கலாம், பட் கரெக்டான லோனு கரெக்டான பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல போய் வாங்கினா அது நல்லது. இல்லைன்னா பிரச்சனை நமக்கு தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன மாதிரியான கடன்கள் இருக்கு, அதாவது டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ், எந்தெந்த கடன் யார் யாருக்கெல்லாம் ஏற்றது, எவ்வளவு வட்டி விகிதம் அவங்க கொடுக்குறாங்க, எவ்வளவு காலத்துக்குள்ள அதை திருப்பி நம்ம அடைக்கணும், அதை திருப்பி அடைக்காத பட்சத்துல என்னென்ன சம்பவங்கள்லாம் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படின்ற பல விஷயங்கள் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ கடன் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இப்போதான் நான் வாங்கலாம்னு யோசிக்கிறவங்களா இருக்கட்டும், ரெண்டு பேத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப நல்ல வீடியோவா அமையும் நான் நம்புறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அதனுடைய கருத்துக்களை நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. வெல்கம் டு பாஸ் வாலா, நான் உங்க யுவராணி. கடன்ல மொத்தம் ரெண்டு விதம் இருக்குங்க. ஒன்னு செக்யூர்ட் லோனு, ரெண்டாவது அன்செக்யூர்ட் லோனு. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் செக்யூர்ட் லோன்னா நான் சொல்றேன். செக்யூர்ட் லோன்னா என்னன்னா, நான் போய் பேங்க்ல கடன் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நம்பிக்கையில நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறது அப்படின்றதுக்காக அடமானம் ஏதாவது வைக்க சொல்லுவாங்க. மேபி அது தங்க நகையா இருக்கலாம், இல்லை நம்மளோட காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொண்டு போய் அடமானம் வச்சு நம்ம கடன் வாங்கிக்கலாம். அது பேரு செக்யூர் லோன். செக்யூரா இருக்கும் அந்த லோனு. ஸோ சப்போஸ் நீங்க ஏதாவது கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த ப்ராப்பர்ட்டியை தூக்கிடுவாங்க பேங்க் சைட்ல இருந்து. ரெண்டாவது அன்செக்யூர்ட் லோன். அன்செக்யூர்ட் லோன்னா என்னன்னா பர்சனல் லோன் இருக்குல்ல, அதுதான். ஸோ அந்த மாதிரியான லோன் நீங்க போய் வாங்குறீங்க அப்படின்னா இந்த அடமானத்துக்குன்னு எந்த ஒரு பொருளையும் அவங்க கேட்க மாட்டாங்க, எதையுமே நம்ம வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் தான் அன்செக்யூர்ட் லோன் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. ஸோ செக்யூர் லோனுக்கு எக்ஸாம்பிளா ஹோம் லோன் சொல்லலாம், அன்செக்யூர்ட் லோனுக்கு எக்ஸாம்பிளா பர்சனல் லோனை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் செக்யூர் லோன்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ்லாம் வருது நான் சொல்லிடுறேன். செக்யூர் லோன்ல மொத்தம் 5 விதமான லோன் இருக்குங்க. அதுல முதல் பாத்தீங்கன்னா ஹோம் லோன். ஹோம் லோனு செக்யூர் லோன்ல தான் வருது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க போயிட்டு லோன் கேட்குறீங்க பேங்க்ல, எதுக்காக கேட்குறீங்க, நான் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக லோன் கேட்குறீங்க, கரெக்டா? இப்போ அந்த லோனை நீங்க அந்த வீட்டுக்காக வாங்குறீங்க. சப்போஸ் அந்த லோனை சரியான சமயத்துல நீங்க ரீபே பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா அந்த பேங்க்காரவங்க அந்த வீட்டை அப்படியே ஜப்தி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கொடுக்கக்கூடிய பணத்துக்கு என்ன ஆவணமா கொடுக்குறீங்க, ஆதாரமா கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸா உங்களுடைய வீடு தான் அந்த இடத்துல இருக்கு. ஸோ ஹோம் லோன் பொறுத்தளவுல நம்ம ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ அப்படி மேக்ஸிமம் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அப்படின்னு ரொம்ப லாங்கர் டென்யூர் பீரியடுக்கு தான் நம்ம எல்லாருமே ஹோம் லோனை எடுத்துப்போம். அதுலயுமே பேங்க்ல போயிட்டு இப்ப கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 7.4% இருந்து அதிகபட்சமா 12-13% வரைக்கும் ஒவ்வொரு பேங்குக்கும் வித்தியாசப்படும் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம். ஸோ யாருக்கெல்லாம் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கோ அவங்களுக்கு குறைஞ்ச வட்டிலே ஹோம் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹோம் லோன் பொறுத்தளவுல செக்யூர் லோன் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். பிகாஸ் அவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு எது பிணையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கட்ட போற அந்த வீடு தான். இப்போ ஹோம் லோன் நான் கேட்க போறேன், எவ்வளவு கடன் எனக்கு பேங்க் சைட்ல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களோட வீட்டினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னா அதுல இருந்து 80% வரைக்குமே ஒரு சில பேங்க்ல கொடுப்பாங்க. அப்படின்னா 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான கடன் உதவி பேங்க் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. இப்படிதான் ஹோம் லோனுடைய நடைமுறை இருக்கு. ரெண்டாவது வெஹிக்கிள் லோன், வாகன கடன். நீங்க ஏதாவது ஒரு புதுசா கார் வாங்க போறீங்களோ, இல்ல பழைய கார் ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ல வாங்க போறீங்களோ, ஏதாவது ஒரு வாகனம், ட்ரக், என்னமோ ஒண்ணு ஒரு வாகனம் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வாகனத்துக்காகவே கடன் கொடுக்கறதுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பேங்க் சைட்ல இருந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கடனை நீங்க திருப்பி செலுத்துறதுக்கான டென்யூர் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இருந்து 7 வருஷம். நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல இது ஒரு ஆவரேஜா நான் சொல்றேன். ஸோ 3 இருந்து 7 வருஷம் வரைக்கும் நம்மளால அந்த வெஹிக்கிள் லோனை திருப்பி கட்டுறதுக்கான ஒரு காலகட்டமா பேங்க் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8% இருந்து 11% வரைக்கும் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க அந்த வாகன கடனை திருப்பி கரெக்டான டைம்ல செலுத்தல, இல்ல ஒழுங்கா கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸா எந்த லோன் போட்டு எந்த வாகனத்தை வாங்குனீங்களோ அந்த வாகனத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. மூணாவது சூப்பரான ஒரு லோனு தங்க நகை கடன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு கடனா இருக்குது. ஏன் அப்படின்னா ஈஸியாவே கிடைச்சிரும். ஏன்னா நம்மளோட தங்கத்தை வச்சுதான் கடன் கொடுக்க போறாங்க, அதனால அவங்க கடன் கொடுக்கறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. இன்னொன்னு, நம்மளுடைய மொத்த தங்கத்துடைய மதிப்புல இருந்து கிட்டத்தட்ட 70 இருந்து 80% வரைக்கும் கூட கொடுப்பாங்க. சில லோன்ல மட்டும்தான் இவ்வளவு ஹையஸ்ட் ரேட் கொடுப்பாங்க, அது தங்க கடன்ல மட்டும்தான் அவ்வளவு அதிகமா கொடுப்பாங்க.
அதனாலதான் மக்கள் மத்தியில இந்த கோல்ட் லோன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு, பாப்புலரா இருக்கு. இந்த நகை கடன் பொறுத்தளவுல மேக்ஸிமமா 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டென்யூர் பீரியட் கொடுப்பாங்க. அண்ட் ரொம்ப பெரும்பாலான மக்கள் ஏன் இதை ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னா, முதல் பாயிண்ட் இதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் பெருசா கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா, இந்த மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ அமௌண்ட் இருக்குல்ல, கடன் கட்டுறோம்ல திரும்ப அது மாசம் அது அசலையும் வட்டியும் சேர்த்துதான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸே கிடையாது. நீங்க வட்டியை மட்டும் கட்டிட்டே இருக்கலாம். ஒரு வருஷம் முடிவில் எவ்வளவு பணம் நீங்க பிரின்சிபல் அதாவது அசல் கட்டணுமோ அந்த அசல் பணத்தை கடைசியா கூட கட்டிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்பா வட்டியை மட்டும் கட்டி வச்சா கூட போதும்பா, அப்புறமா திருப்பிக்கலாம் அப்படின்னு எங்க வீட்டில் சொல்றதே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்படிதான் கோல்டு லோன் ஒர்க் ஆகும். 4வது லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தீங்க அப்படின்னா அதை அகேன்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா செக்யூர் லோன்ல தான் வருது. அதாவது 4வது டைப். எவ்வளவு சதவீதம் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு வீடே அடமானம் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு வைக்கலாம், அடமான பத்திரத்தை, அதுல இருந்து டோட்டல் கால்குலேட் பண்ணி ஒரு 65% எவ்வளவு மதிப்பு வருதோ அவ்வளவு ரூபாய் உங்களுக்கான கடன் கொடுப்பாங்க. அது மேக்ஸிமமா சொல்றேன். இருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க்குக்கு எல்லாம் போயிட்டு எவ்வளவு கொடுப்பாங்க எது கொடுப்பாங்கன்றத நம்ம செக் பண்ணிக்கணும். பட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்கு, நமக்கு என்ன லோன் தேவை அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு டீடைலா நான் சொல்றேன். 5வது லோன் அகேன்ஸ்ட் ஷேர்ஸ் ஆர் பாண்ட்ஸ். சப்போஸ் நீங்க ஒரு கார்பரேட் பாண்ட்லயோ இல்லைன்னா கவர்மெண்ட் பாண்ட்லயோ இல்லைன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக் மார்க்கெட்லயோ பணத்தை போட்டு முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய லட்சம் ரூபாயில சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்போ ஆத்திர அவசரத்துக்கு கையில பணம் இல்ல, என்ன பண்றது, யார்கிட்ட போய் கடன் வாங்குறது, மொத்த பணத்தை எடுக்கிறதுக்கும் மனசு வராது. பிகாஸ் ஒரு 4-5 வருஷமா சிறுக சேர்த்து இப்பதான் ஒரு லெவல்ல ரிட்டர்ன்ஸ் அடையிற மாதிரி இருக்கு. இப்போ போயிட்டு பணத்தை எடுத்தோம்னா அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்காக ஒரு சூப்பரான ஆப்ஷன் என்ன இருக்கு தெரியுமா, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கொண்டு போயிட்டு உங்களுடைய அந்த மியூச்சுவல் ஃபண்டையோ ஸ்டாக்ஸையோ கொண்டு போய் அடமானம் வைக்கலாம். மொத்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் உங்க போர்ட்போலியோல அதுல இருந்து 50% வரைக்கும் நமக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. அவ்வளவுதாங்க. இந்த 5 லோன் மட்டும் தான் செக்யூர் லோன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரப்போகுது. 2வது அன்செக்யூர் லோன்ஸ். இந்த அன்செக்யூர் லோன்ஸ்லயே மொத்தம் 5 டைப் இருக்கு. பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம எல்லாருமே நல்லா உழைக்கணும், கஷ்டப்படணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கணும். அதை விட பெருசான சந்தோஷம்ன்றது எனக்கு இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரதுனால, அதுவும் லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இதுதான் ஒரு லட்சியமாவே இருக்கு. அதை நோக்கி தான் நானும் ஓடிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பமே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஏதாவது ஒண்ணு நம்ம எதிர்பாராத நிலைமைக்கு போயிட்டோம், ஏதாவது ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் நடுத்தூர்ல நிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளே இந்த உலகத்துல இல்லாம போயிட்டோம்னா என்ன பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தானே. 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியா வாழ்க்கை ஓட்டலாம். நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும்டா. அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு நமக்கு சொல்லுங்களேன். சப்போஸ் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் கவரேஜ் வெறும் மாசம் 577 ரூபாய் பிரீமியம் கட்டதன் மூலமாவே கிடைக்கும். 99.7% வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் இவங்க கொடுத்திருக்காங்க. அதோட 64 கிரிட்டிக்கல் இல்னஸையும் இதுல கவர் ஆயிருக்கு. 3 மணி நேரத்துல கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. முதல் வருஷம் நீங்க கட்டக்கூடிய பிரீமியம்ல இருந்து 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த செக்ஷன் ஆஃப் 80C and 80D படி 54,000 வரைக்கும் டாக்ஸ்ல நம்மளால சேவ் பண்ண முடியும். நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம யோசிக்கிறோம் ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஸோ சப்போஸ் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும் இன்ன வரைக்கும் போடல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்களே இவங்க சொல்றாங்கன்னு எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஏத்தது எது, என்ன பிளான் அப்படிங்கறத நீங்க தீர விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ அன்செக்யூர் லோன், அதாவது எந்த விதமான பிணையமும் இல்லாம உங்களுக்கு ஒரு 5 கடன் கொடுப்பாங்கப்பா, 5 விதமான கடன் அப்படின்னா, நிஜமாவே எனக்கு சொத்து பத்தி எதுவும் இல்ல, அடமானம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி கூட கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக 5 கடன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1 பர்சனல் லோன். எந்த விதமான கொலாட்டரலும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு பர்சனலுங்க, எனக்கு ஒரு தேவை இருக்கு, மேபி அது என்னோட கல்யாணமா இருக்கலாம், மேபி நான் ஒரு டிராவல் பண்றதா இருக்கலாம், மேபி நான் படிப்பு செலவுக்கா இருக்கலாம், மேபி நான் டிராவல் பண்ணி அப்ராட் போறேன்றதுக்காக இருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்களுக்காக உங்களுக்கு ஒரு கடன் உதவி வேணும் அப்படின்னா பேங்க் போய் நாடலாம். அவங்க உங்களுக்கான கடன் உதவி கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட பொறுத்து அந்த பர்சன்டேஜ்ன்றது சேஞ்ச் ஆகும். எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் சரி, எவ்வளவு வட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சரி. சப்போஸ் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப புவரா இருந்தது, நல்லா இல்லை, ரொம்ப லோவா இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல அந்த லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஜாஸ்தியான வட்டி கூட கொடுப்பாங்க. எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க, 9% ஆரம்பிச்சு 16% வரைக்கும் கூட ஒரு சில பேங்க்ல கொடுப்பாங்க.
16% வட்டி. அப்பாடே, அந்த மாதிரி கூட லோன் கொடுக்குறாங்க, வட்டி கொடுக்குறாங்க. பட் தேவைனா மட்டும்தான் நம்ம வாங்கி. ரெண்டாவது இன்ஸ்டன்ட் லோன். இன்ஸ்டன்ட்னா தெரியல, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அப்படின்னு நம்ம டக்குன்னு வந்து ரெடி ஆகுறது. ஸோ ஒரு குறைஞ்ச அமௌண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் உதவி தேவைப்படுது, ஆத்திர அவசரத்துக்கு யார்கிட்ட கேட்கறது தெரியல, கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பேங்க்ல போய் இன்ஸ்டன்ட்டா நீங்க லோன் கேட்கும்போது ஒரு குறைஞ்ச அமௌண்ட், ஸ்மால் அமௌண்ட் தான், ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க. 50,000 1 லட்ச ரூபான்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அது போய் பேங்க்கு கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட் லோனும் கொடுப்பாங்க, அதுக்கும் எந்த விதமான கொலாட்ரலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் லோன். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு கேஷ் ஃப்ளோல வந்து நமக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சுங்க. ஐயோ சிக்கனமா இருந்து கடைசியில இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. அடுத்து நாளைக்கு ஒரு சரக்கு வாங்கணும், இல்லை நாளானைக்கு ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கூட கையில ஒரு பணம் இருக்காது, ஒரு ஷார்ட்டேஜ் ஆயிடும் பணம். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கையில பணம் இல்லாத பட்சத்துல நீங்க பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் பிசினஸ் லோன் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த லோன் வேணும்னா ஒரு சில பேங்க்ல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா மீட் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த லோன் கிடைக்கும். நாலாவது கிரெடிட் கார்டு. ஐயோ கிரெடிட் கார்டு அது யூஸே பண்ணக்கூடாது இவரானி, ஏன் அதை பத்தி இப்ப சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் சரியான வழியில நம்ம பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை விட ஒரு பெரிய திறமைசாலியும் புத்திசாலியும் கிடையவே கிடையாது. சீரியஸா சொல்றேன். பட் அதுக்குன்னு ஒரு திறமை வேணும், ஒரு டேலண்ட் வேணும், ஒரு பொறுமை வேணும், எல்லாமே வேணும். கையில எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு லிமிட்டை கொடுத்துட்டாங்கன்னா எப்படிங்க கையில ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு செலவே பண்ணாதன்னு சொன்னா யாராவது செலவு பண்ணாம இருப்பாங்களா? பட் எனக்கு தேவை 10 ரூபாயா இருந்தாலும் 90 ரூபா சும்மா தானே இருக்கு, அடுத்த 10 ரூபா கிட்டத்தட்ட நான் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 80 ரூபா கூட செலவு பண்ணிட்டு போயிடுவோம். அப்படிதான் நம்மளோட ஹியூமன் சைக்காலஜி இருக்கு, நம்ம அப்படிதான் பழகிட்டோமே. அதை நான் தப்புன்னு சொல்லல. பட் ஆத்திர அவசரத்துக்கு செக்யூர்டா எதுவும் அடமானம்லாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்செக்யூர்ட் லோனா இருக்கிறதுக்கு கிரெடிட் கார்டுமே வருது. ஸோ கிரெடிட் கார்டை கரெக்டான டைம்ல கரெக்டான தேவைக்காக நீங்க பயன்படுத்தி சரியான சமயத்துல ரீபேமெண்ட் பண்ணீங்கன்னா அது சூப்பரு, இல்லைன்னா அமௌண்ட் தான். நம்பர் 5 ஓவர் டிராஃப்ட் லோன். அதாவது என்னன்னா உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல பேலன்ஸே இல்லை, 0 தான் இருக்கு அப்படின்னாலுமே பேங்க்காரவங்க நீங்க வேணுன்ற பணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த விதமான ஒரு பிணையமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பேங்க்ல போய் கேட்டு தெளிவாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 5 லோனு தான் அன்செக்யூர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ இந்த வீடியோல 5 செக்யூர் லோன் என்ன, 5 அன்செக்யூர் லோன் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். மொத்தம் 10 லோன்ஸ் இருக்கு. அந்த 10 லோன்ஸ் நமக்கு தேவையான லோன் என்ன அப்படிங்கறத இப்போ நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. ஸோ எல்லாருமே கடன் கொடுக்குறாங்கன்னு எல்லா பேங்க்குக்கும் போய் வாங்க வேண்டாம். இல்ல வந்து சீக்கிரமே லோன் கொடுக்குறாங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த தனியார் நிதி நிறுவனங்கள் கிட்ட போயிட்டுலாம் நீங்க வாங்காதீங்க. ஜாஸ்தியான வட்டி போட்டு கடைசியில ஏண்டா வாழ்றோம் இந்த உலகத்துலன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க வச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைனா மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. கடன் அப்படிங்கிறது ஒரு தப்பு கிடையாது, அது எந்த விதத்தில் வாங்கி நம்ம செலவழிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். உங்களோட மொத்த சம்பளத்துலேருந்து 30% 35% தான் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐயாக இருக்கணும். அது நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கின இஎம்ஐயாக இருக்கலாம், இல்லை ஹோம் லோன் வாங்கியிருக்கக்கூடிய இஎம்ஐயாக இருக்கலாம், எந்த இஎம்ஐயாக வேணா இருக்கலாம். நீங்கள் ஒருத்தவங்க கடன் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொத்த சம்பளத்துலேருந்து 30% ரொம்ப வேற வழியே இல்லை அப்படின்னா 35%, அதுக்கு கீழே மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே போயிடவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்க தகுதியான நபராக இருந்தால் மட்டும் வாங்குங்க. இப்போ கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க, மொத்த சேலரி இவ்வளவு, இதுல இவ்வளவு ரூபா வந்து நான் இஎம்ஐக்கு பே பண்ணிட்டு இருக்கேன், இது நம்ம சம்பளத்திலிருந்து எத்தனை சதவீதம், நம்ம ஜாஸ்தியா கட்டிட்டு இருக்கோமா இல்லை கம்மியா இருக்கா, அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம கடன் இப்போ வாங்கலாமா இல்லை இருக்கிற கடனை ஃபர்ஸ்ட் முடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு அப்பதான் உங்களால் எடுக்க முடியும். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் சமூக வலைதளங்கள்ல யுவராணி அப்படின்னு நான் இருப்பேன், என்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வந்து நீங்க கேட்கலாம். நன்றி. Boss Wallah. Be the boss.